திருப்பாவை 30வது பாடல். வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேயிழையார் சென்றிறைஞ்சி அங்கப்பறை கொண்ட ஆற்றை அணி புதுவை பைங்கமல தன் தெரியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்கத் தமிழ் மாலை 30ம் தப்பாமே இங்கே பரிசுரைப்பார் ஈரிரண்டு மால்வரை தோள் செங்கண் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்பொருவர் எம்பாவாய். செங்கண் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்பொருவர் எம்பாவாய். மரக்கலங்களை உடைய திருப்பார்கடலை கடைந்த கண்ணனை, சந்திரனை போன்ற முகத்தை உடைய இடைப்பெண்கள் சென்று வணங்கி ஆயர்பாடியில் பாவை நோன்பிற்கு தேவையானவற்றை பெற்ற விவரத்தை அழகிய திருவில்லிபுத்தூரில் தோன்றிய பசிய தாமரை மலர் மாலை அணிந்த பெரியாழ்வாரின் மகளான ஆண்டாள் பாடியவை 30 பாக்கள். அடியவர் கூட்டமாக கூடி அனுபவிப்பவை. இத்தகைய தமிழ் பிரபந்தமான இத்திருப்பாவை 30 பாக்களையும் நாள்தோறும் தவறாமல் இவ்வுலகத்தில் இப்படியே உரைப்பவர் பெரிய மலை போன்ற 4 தோள்களும் சிவந்த கண்களையும் உடைய முகமும் பொருந்திய திருமாலினால் எங்கும் அவனது அருளை பெற்று பேரின்பம் அடைவர். ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம் சரணம். மங்களம். திருப்பள்ளி எழுச்சி 10வது பாடல். புவனியில் போய் பிற வாமையின் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமி சிவனுய கொள்கின்ற வாரென்று நோக்கி திருப்பெருந்துறை உரை வாய் திருமாலாம் அவன் விருப்பெய்தவும் மலரவன் ஆசை படவும் நின்னலர்ந்த மெய் கருணையும் நீயும் அவனியில் புகுந்தெமை ஆட்கொள்ள வல்லாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. கிடைப்பதற்கரிய அமுதமே, இந்த உயிர்கள் உன்னால் வீடு பேறு அடையும். இந்த பூமியில் மீண்டும் பிறக்கா வண்ணம் செய்தவனே, உன்னை விரும்பாமல் வாழ்நாளை வீணாக்குகின்றேன் என்று பெரியவனாகிய திருமாலும் நினைப்பான். நான்முகனும் ஆசைப்படுவான். உனது திருவருள் சக்தியையும் ஞானத்தையும் அருள்வதற்காக திருப்பெருந்துறையில் வந்தவனே, திருப்பள்ளி எழுந்தருள்க. சிவாய நமக. திருச்சிற்றம்பலம்.